ஹலோ வீவர், சின்ன மருமகள் எப்படிமோ தாமரை சாப்பிடாது தூங்காது சேதுவை நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா இருந்துட்டு எதுக்காகவே நீ இப்படி இருக்குன்றாங்க. தாமரை உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சேது மாமா இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலமான்றாங்க. சேது மாமா எனக்கு கிடைச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் இப்போ சேது மாமா கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்காதே போயிட்டாரேமான்றாங்க. அவ்வளோதான், எப்பயுமே சேது மாமா கிடைக்க மாட்டார்ல, ஏன் பெருசாக அதை நினச்சி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் 2 பேரும் ஒன்று சேர்த்துறேன்ட்டு, அதை பற்றி நினைக்காதடின்றாங்க. அப்புறம் தாமரையை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டு வெளியே வராங்க. தாமரை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. நாளைக்கு நாள் என் பொண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போகுதுன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சாவித்ரி. சாவித்ரி இருந்துட்டு எப்படியாச்சும் சேதுக்கு என் பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் நினச்சதெல்லாம் நடக்கணுன்றாங்க. கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒருத்தரை சும்மா விட மாட்டேங்கன்னா என் பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அவங்கள ஒன்று இல்லைன்னு பண்ணணுன்ட்டு சாவித்ரி ரொம்பவே கோவப்படுறாங்க. சீக்கிரமா நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சாவித்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்மளுடைய சேதுவும் தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இதெல்லாம் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது என்ன இருந்தாலும் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல. சீக்கிரமாவே இது தமிழ் செல்வியை உண்மையாவே கன்சீவா இருக்காளா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே நினைக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.